இன்றைக்கி என்னோடய ஃபவுண்டேஷன் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்வாட்ச் பண்ண போகிறேன். ஏன் இந்த தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் இந்த பிராண்டில் வந்து இந்த ஷேட் எடுக்கலாம், இந்த பிராண்டில் வந்து இந்த ஷேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இன்கேஸ் எனக்கு நியரஸ்ட் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கூட ஓகே, இவங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் நம்ம லைட்டர் போகலாம், இல்லை இவங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷேட்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நானுமே வந்து ஷேட்ஸ் ஆன்லைனில் தான் சூஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனில் பர்ஃபெக்ட் மேட்ச், அதாவது 100/100 மேட்ச் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக வந்து ஒரு 95% உங்களுக்கு வந்து உங்கள் ஷேட் மேட்ச் ஆச்சுனாலே இட்ஸ் ஃபைன், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இன்றைக்கி காட்ட போகிற ஷேட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு நியரஸ்ட் மேட்ச். லைக் மேபி ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஷேட் லைட்டராக இருக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆக போகிற ஷேட்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வகையாக லைக் என்ன சொல்ல, மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், சாட்டின் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன், ஹை எண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வகையாக ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷனை ஜஸ்ட் ஸ்வாட்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஐடியாவை விட ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டினா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நல்ல விஷயம் தானே. பட் என்னென்னா ஹாஃப் ஃபேஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் தி டேமேஜ் டு ஹாஃப் த அமௌண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் என்கிட்ட ஒரு 10 ஃபவுண்டேஷன் இருக்குது, ஆக்சுவலி 12 கிட்ட இருக்குங்க, இல்லை 13 இருக்குது. இப்போ நான் இந்த 12 ஃபவுண்டேஷனையுமே என் மூஞ்சியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்தேன்னா 12 வாட்டி என் ஸ்கின்னை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பதிலாக பாதியாக நான் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 வாட்டி என் ஸ்கின்னை படுத்தி எடுத்தாலே போதும். அது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஃப் ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது உங்களால் என்னோட அதர் ஹாஃப், அதாவது என்னோட ஒரிஜினல் ஸ்கின் டோனோட கொஞ்சம் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு. அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு கன்சீலிங் பண்ணிவிட்டு ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போடுவோம். பட் இன்னைக்கு நான் வந்து கன்சீலிங்கோ ப்ரைமர் யூஸ் பண்ணுறதோ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஒரு ஃபவுண்டேஷனை டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அது எப்படி வந்து உட்காருது ஸ்கின் மேலே, அண்ட் ஃபைன் லைன்ஸ் ஆர் டெக்ஸ்சர் இல்லாட்டி போர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுதா இல்லாட்டி பிளர் பண்ணுதா, அண்ட் பிக்மெண்டேஷனை எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரைமர் கன்சீலர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூஞ்சில் அப்ளை பண்ண போகிறோம். பட் ஐம் கோனா யூஸ் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஷுர். ஏன்னா என் ஸ்கின்னு ரொம்ப பாவம். ஆல்ரெடி நான் ஸ்வாட்ச்லாம் பண்ணி அழிச்சு முடிச்சிட்டேன். என் ஸ்கின்னெல்லாம் லிட்டரலாக எரியுது. 12 ஃபவுண்டேஷன். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குவோம், அழுவுறேன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் மேப்ளின் ஃபிட் மீ. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஆப்வியஸாக இந்த ஃபிட் மீ ரெஃபரன்ஸ் தான் மெயினாக உதவும். அண்ட் அடுத்து மேக், அதுவும் நம்ம வந்து ஸ்வாட்ச் பண்ணுவோம். ஸோ மேப்ளின் ஃபிட் மீ இந்த மேட் ப்ளஸ் போர்லெஸ் ரேஞ்ச், இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேட் வந்து 335 கிளாசிக் டேன். பட் என்ன ஆச்சுன்னா, நான் கிளாசிக் டேனை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கீழே போட்டு உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் எனக்கு அந்த ஷேடே கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க 340 கேப்பச்சினோ வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அஃபோர்டபுள். அண்ட் எந்த ஒரு பொண்ணுமே ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாங்கணுன்னா இதில் தான் போயிட்டு கை வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இதோட கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருக்கும். அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மேட் ஃபினிஷில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டாது போர்ஸையோ இல்லாட்டி ஃபைன் லைன்ஸையோ. பட் அட் தி சேம் டைம் ரொம்ப பிளர் பண்ணியும் காட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் இருக்குன்னா டெக்ஸ்சர்ஸ் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகிறது. அண்ட் பிளெண்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆக்சிடைஸ் ஆகிறது ஆப்வியஸாக ஒரு ஷேட் வந்து டார்க்கர் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுறதை விட. அண்ட் என்னெல்லாம் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். மேபி ட்ரை ஸ்கின் பீப்புள் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். பட் அவங்களுமே ஸ்டில் நல்லா ஸ்கின் ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு டீசெண்டான ஃபவுண்டேஷன், நல்ல ஃபவுண்டேஷன். பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து அடுத்து வரும் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டெல்லாம். பட் இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவீங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்ட் என்னென்னா இந்த ஷேடு, இந்த பர்டிகுலர் 340 வந்து உங்களுக்கு நல்லா ஆரஞ்சாக இருக்கும்.
இது வந்து ஒரு பிரச்சனை. நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டார்க்கர் ஸ்கின் டோன் வந்து போக போக ஷேடில் வந்து அந்த ஆரஞ்சு டிண்ட் தராங்க. நீங்கள் வார்ம்த் தரணும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நாங்கள் வந்து ஆரஞ்சாக இல்லை, நாங்கள் வந்து மஞ்சளாக தான் உள்ளோம் வார்ம் ஸ்கின் பீப்புளெலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கில் இருந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து NC47. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்போ, இது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. அப்போ இருந்த ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தது. இப்போ என்னோடய ஸ்கின் டோன் கொஞ்சம் ஒரு ஷேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து எனக்கு ஒரு ஷேட் டார்க்கர் ஆயிடுச்சு. இது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸி தான், லைக் 3300 சம்திங் வரும். நீங்கள் இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நைக்கா டீரா இதிலலாம் வந்து சேல் போடுவாங்க, லைக் பை 2 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி. ஸோ ஒரு 3 ஹை-எண்ட் ப்ராடக்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா பெட்டர். நீங்கள் தான் அந்த 3 ஹை-எண்ட் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து, இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் கூட சேர்ந்து ஒரு 3 பேர் ஷேர் பண்ணி வாங்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். கம்மிங் டு தி கவரேஜ், பிளெண்டபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன்னா வேணும்னா பில்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் வந்து இது கொஞ்சம் குயிக்காக இருக்கணும். நீங்கள் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக புள்ளி வச்சுட்டு மெதுவாக பிளெண்ட் பண்ணுறேன்னா அங்கங்கே திட்டாக தெரியும். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ், அதாவது ஃபேஸ் வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். இந்த ஒரு ஜோன், இந்த ஒரு ஜோன், இந்த ஒரு ஜோன்னு ஒரு பார்ட்டை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டு தான் பிளெண்ட் பண்ணுவேன்னு அடம் முடிச்சிங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ பிளெண்டிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு பிளரிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போர்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்ணி காட்டுது. ஆக்சிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆகுது, ஒரு 2 ஷேட்ஸ் வரைக்குமே டார்க்கர் ஆகுது. அண்ட் எந்த ஸ்கின் டைப் ஆளுங்க யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பட் அகெயின் ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ரெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக ஸ்கின் ப்ரெப் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து கை வைக்க முடியும். இதில் வந்து 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இது நீங்கள் எடுத்து இப்படி லைட்டாக ஸ்மெல் பண்ணிங்கனாலே ஒரு குப்னு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அது என்ன மாதிரியான ஸ்மெல்லுன்னு எனக்கு சொல்ல தெரில. அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா ஸ்டே அவே. அண்டு இன்னொன்று விஷயம் வந்து ஆப்வியஸாக இப்படி தான் வரும். இதில் வந்து ப்ராடக்டை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நைக்காலேருந்து ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். இது என்ன தான் மேட்டுன்னு அவங்க போட்டிருந்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு மேட் ஃபினிஷ்லாம் கிடையாது. ஒரு சாஃப்ட் டியூவி ஃபினிஷ், அந்த மாதிரி சாட்டின் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது. அண்டு கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் தான். அண்ட் இது ஒரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸோ குட். என்னென்னா நல்லா தின்னாக இருக்குது ஃபவுண்டேஷன். ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது அது தனியாக ஃபவுண்டேஷன், தனியாக மேக்கப் அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு தராது. செகண்ட் ஸ்கின் அந்த ஃபீல் தான் வந்து உங்களுக்கு தரும். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் பிளெண்டிங்குமே ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் ஆக்சிடைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஷேட் ஆக்சிடைஸ் ஆகும். நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த ஃபவுண்டேஷன் எடுத்தாலுமே ஆக்சிடைஸ் ஆகும். ஜஸ்ட் தட் அது ஒரு ஷேட் டார்க்கர் ஆகுதா இல்லாட்டி 2-3 ஷேட் டார்க்கர் ஆகுதாங்கிறத பொறுத்து. அண்ட் ஸ்கின் டைப் வந்து ஆப்வியஸாக எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள். உங்களுக்கு சேல்லலாம் பார்த்தீங்கன்னா 40% வரைக்குமே ஆஃப் இருக்கும். 350 சம்திங்கெல்லாம் வரும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேக்கேஜுமே நல்லா அழகாக பம்ப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 350 ரூபாய்க்கு. ஆப்வியஸாக எம்ஆர்பி அதிகம் தான். உங்களுக்கு அதிகம்னா ரொம்ப அதிகம் இல்லை, 600 சம்திங் வரும், 650 ஐ திங்க். ஸோ 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஸ்டில் ஆஃபரில் உங்களுக்கு 350 400 கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரைஸுக்கு பேக்கேஜிங் பக்கா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Too Facedலேருந்து Born This Way ஃபவுண்டேஷன். இது வந்து மேட் வேரியண்ட். ஒரு லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் வேணும், நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சன்னா கோ கெட் திஸ். ஓகேங்களா, இந்த மேட் வேரியண்ட். இல்லை நீங்கள் ஒரு நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரினா யூ கேன் கெட் தி நார்மல் வேரியண்ட். ஒரு குட்டி பாட்டில் இருக்கும், நான் இமேஜ் வேணால் இங்கே போடுறேன். அதுவே சூப்பராக தான் ஒர்க் ஆகும். ஃபினிஷ் வந்து அதில் சாட்டின் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் என்ன சொல்ல ஸ்டேயுமே நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் தரும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்ங்கிற பட்சத்தில் மேட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியர் சைடு தான். இதுவுமே உங்களுக்கு 3300 அந்த மாதிரி வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுவுமே சேல் இருக்கும் உங்களுக்கு, லைக் பை 2 get 1 ஃப்ரீ. ஸோ அது பார்த்து வாங்கிக்கோங்க.
அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு ஒரு 1 to 2 ஷேட்ஸ் டார்க்கர் தான். அண்ட் ஆல்சோ அந்த ஆரஞ்ச் டோன் நான் சொன்னல, அந்த ஆரஞ்ச் டோனுமே இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஆரஞ்ச் டோன் இருக்கிறது பிடிக்காது. அந்த ஒரு ஃபவுண்டேஷன்னா அந்த பேலன்ஸ் இருக்கணும் அந்த அண்டர் டோனுக்கும் ஷேடுக்கும். அது மட்டும்தான் லைக் இதில் இடிக்குது. அதுவுமே உங்களுக்கு டீப்பர் டோன்ஸ் போக போக தான் இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒரு மீடியம் ஸ்கின் டோன்லலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் டோன்லாம் பெருசாக இருக்காது, ப்ராப்பரான அண்டர் டோனில் இருக்கும். ஸோ மற்றபடி கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை கவரேஜ். அண்ட் பிளெண்டிங் வந்து ஈஸி தான். நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டேயிங் பவர் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின் மேலே வந்து செகண்ட் ஸ்கின் மாதிரி உட்காரும். ஒரு சில ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு அது மேக்கப் மாதிரி ஃபீல் கொடுக்காம செகண்ட் ஸ்கின் மாதிரி ஃபீல் கொடுக்கும். அதில் இந்த பாண்ட் திஸ் வே ஃபவுண்டேஷனும் ஒன்று. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ கேன் அஃபோர்ட். அப்படி இல்லைன்னா நம்ம நைக்காவோட ஃபவுண்டேஷன் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக இதுவும் ஆக்சிடைஸ் ஆகிறது. 1 to 2 ஷேட்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நைக்கா ஆல் டே மேட் ஃபவுண்டேஷனில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஆக்சுவலாக இது வந்து என்னை விட ஒரு ஷேட் லைட்டர் தான். என்னன்னா நான் இதுக்கு அடுத்த ஷேட் நம்பர் 14 காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்வாட்செல்லாம் நான் ஆன்லைனில் பார்த்தேன். அகெயின் எனக்கு அந்த ஆரஞ்ச் டிண்ட் வந்து அதில் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஆரஞ்ச் டிண்ட் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷேட் லைட்டர் போனேன். பட் இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ஒரு ஷேட் மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 2-3 ஷேட் லைட்டராக இருக்குது. அதாவது 14 விட 13 வந்து 2-3 ஷேட் லைட்டராக இருக்குது. ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். இதை வந்து நான் ஹைலைட்டிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா இதையும் இன்னொன்று ஃபவுண்டேஷன் டார்க்கர் ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுவேன். அடுத்ததாக வி ஹவ் பிஎஸ்சியோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ரீஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி பேக்கேஜிங் மாற்றிருக்காங்களா என்னென்னு. இப்போ பேக்கேஜிங்லாம் வந்து புதுசாக வருகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷேட் 4.9. இது வந்து என்னை விட ஒரு ஷேட் ரொம்ப லைட்டாக இல்லாட்டி ஹாஃப் அ ஷேட் வந்து லைட்டர் ஃபவுண்டேஷன் தான். பட் ஸ்டில் ஐ கேன் ஒர்க் வித் திஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜாக இருக்க போது, ஹை இன் கவரேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டியூவி ஃபினிஷ். நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும். அதாவது என்ன சொல்லுது, யூஸ்வலாக மேட் ஃபவுண்டேஷன்லாம் எல்லாமே இந்த மாதிரி டியூவி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிம்பேன். அண்ட் பிளெண்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் ஆக்சிடைசேஷன் ஆப்வியஸாக ஒரு ஷேட் டார்க்கர் ஆக போகுது. அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஃபோர்டபுள், 800 to 900 தான். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்ச். ஆக்சுவலி பிஎஸ்சிங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் சம்திங், கரெக்டாக எக்ஸ்பென்ஷன் தெரில. பட் என்னென்னா ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் பிஎஸ்சி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் உங்களுக்கு 800 to 900 தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் தான். ஸோ அடுத்து வந்து ஸ்மாஷ் பாக்ஸில் இருந்து வி ஹவ் ஸ்டூடியோ ஸ்கின் 24 hour ஹைட்ரா ஃபவுண்டேஷன். இது வந்து மினி சைஸ். அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் 4.0. லைக் அவங்க சொல்கிற மாதிரி நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. பட் இதில் கவரேஜ்னு நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஷியர் கவரேஜாக தான் இருக்கும். ஆர் பிளெஸ்ட் வித் குட் ஸ்கின், உங்களுக்கு பெருசாக பிக்மெண்டேஷன்லாம் கிடையாது அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். இல்லைனா கூட ப்ராப்பர் கன்சீலிங் பண்ணிவிட்டு இது போகலாம். பட் நீங்கள் வந்து கன்சீலிங்கே பண்ண மாட்டேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷனும் உண்டு, லைட் பிக்மெண்டேஷன் தான் அப்படின்னா கூட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது கவர் பண்ண போகிறது கிடையாது. மற்றபடி ஸ்கின்ல உட்கார்ற விதம் இருக்குல்ல, ஸோ குட். லைக் செகண்ட் ஸ்கின் மாதிரி இருக்க போது உங்களோட நேச்சுரல் ஸ்கின் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தெரியவும் செய்யும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்ல, ஒரு மேடப் ஃபேஸ், நல்லா மேக்கப் போட்டு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தராது. அண்ட் தே ஹவ் நெயில்ட் இட் வித் தி அண்டர் டோன். டார்க்கர் ஸ்கின் டோன் போக போக ஆரஞ்சு கொண்டு வராமல் அழகாக வார்ம்த்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியர் சைட் தான். 10 ml 5 ml 15 ml எனக்கு தெரியல. இதுவே வந்து உங்களுக்கு 1500 1000 அந்த மாதிரி வரும். பெரிய பாட்டில் எடுக்கிறீங்கன்னா இன்னும் அதிகம் வரும். இந்த மாதிரி என்ன மாதிரி மினி வாங்கி வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னா நீங்கள் பெரிய பாட்டில் வாங்கி வச்சுட்டு தாராளமாக டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து வி ஹேவ் ரிமல் லண்டன்லேருந்து லாஸ்டிங் ஃபினிஷ் 24 hour ஹைட்ரேஷன் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கவரேஜ் லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். இது வந்து ஸோ குட், அஃபோர்டபுள். உங்களுக்கு வந்து 500 to 600 தான் வரும். அதுவும் இதெல்லாம் நான் வந்து பை 1 get 1 ஃப்ரீயில் வாங்கினேன். இது ஒன்று போட்டு இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டு வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி சேல் இருக்கும்போது வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் 500 கொடுத்து வாங்குற அளவுக்கு வேர்த்தான ஃபவுண்டேஷன் தான்.
உங்களுக்கு வந்து அழகாக செகண்ட் ஸ்கின் மாதிரி உட்கார போகுது. கவரேஜ் மீடியம்லேருந்து ஹை டுவர்ட்ஸ் ஹை தான், பட் ஃபுல் கவரேஜ் கிடையாது. கொஞ்சம் இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா லைட்டாக தெரியும். எனக்கு இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன் தான், ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியதான் செய்யும். இல்லை உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும் பிக்மெண்டேஷன்னா அதுவே கவர் பண்ணிடும், கன்சீலர் கூட தேவையில்லை. அண்டு பல்லன்னு இருக்கும் யூவி ஃபினிஷு. அண்டு ஹைட்ரேஷன் பூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி தான் ஹைட்ரேஷன் பூஸ்ட் உள்ளது. நீங்கள் ட்ரை ஸ்கின் ஆளாக இருந்தால் யூ ஆர் கோயிங் டு லவ் திஸ். அப்போ ஆயிலி ஸ்கின் ஆளுங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அக்கா அப்படின்னு பாவமாலாம் கேட்காதீங்க. ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்பேற்பட்ட ஆயிலி ஸ்கின்லையும் நிற்குது இந்த ஃபவுண்டேஷன், தாக்கு பிடிக்கிறது. அண்ட் பிளெண்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆக்சிடைசேஷன் வந்து ஒரு ஷேட் ஆப்வியஸாக டார்க்காக போகுது. அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் 510 சின்னமன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒன்று எனக்கு ஒரு ஷேட் டார்க்கர், இன்னொன்று வந்து ஆலிவ் அண்டர் டோன், ஒரு மாதிரி லைட்டாக க்ரீனிஷ் அண்டர் டோன் உள்ளதாக இருக்குது. அது மட்டும்தான், அதாவது இந்த ஷேடில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைங்கிறத விட மேபி ஆலிவ் அண்டர் டோன் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து வார்ம் அண்டர் டோன், ஸோ எனக்கு வந்து ஆலிவ் அண்டர் டோன் செட் ஆகலை. அதுதான். அடுத்ததாக க்ரைலான்லேருந்து டிஜிட்டல் கம்ப்ளெக்ஷன் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி தின்னான ஃபார்முலா அண்ட் கவரேஜ் வந்து மீடியம் கவரேஜாக தான் இருக்கும். பட் என்னென்னா அழகாக செகண்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. லைக் என்ன சொல்ல, ரொம்ப இந்த மேக்கப் போட்ட மூஞ்சி அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. அழகாக செகண்ட் ஸ்கின் மாதிரி உட்காந்துக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி வந்து தருது. இல்லாட்டி கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷ்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தருது. உங்களுக்கு பிளெண்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இந்த எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்சிடைசேஷன் ஆப்வியஸாக ஒரு டோன் வந்து டார்க்கர் ஆகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2000 கிட்ட வரும். இது வந்து க்ரைலானோடது, அது சொன்னேன்னா நான் க்ரைலானோடது. ஸோ நீங்கள் க்ரைலான் ஷோரூமில் போய் வாங்குறது பெட்டர். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து D33. இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் எக்ஸாக்ட் மேட்ச் தான். என்னை விட ஒரு ஹாஃப் ஷேட் வேணால் டார்க்கராக இருக்குமே தவிர பக்கா மேட்ச் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்ததாக வி ஹேவ் திஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் நைகா ஸ்கின் ஷீல்டு ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன். இது கிட்டத்தட்ட மேப்ளின் ஃபிட் மீயோட டூப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா ஆகட்டும், கலர் ஆகட்டும், எல்லாமே சொல்கிறேன். அதேமாதிரி ஆரஞ்சு டோனுமோட அதே மாதிரி என்ன சொல்ல மேட் ஃபினிஷோட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 500-600 அந்த மாதிரி வரும். ஆப்வியஸாக நைக்கா ஒரு 40% வரைக்கும் ஆஃப்லாம் போவாங்க. அண்ட் கவரேஜ் வந்து மீடியம் கவரேஜ், பிளெண்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆப்வியஸாக ஒரு ஷேட் ஆக்சிடைஸ் ஆகும். அண்ட் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் ட்ரை ஸ்கின் ஆளாக இருந்தால் ப்ராப்பர் ஸ்கின் ப்ரெப் முக்கியம். பட் இது என்னோடய ஃபேவரட்டாக கேட்டிங்கன்னா நஹி பேட்டா எனக்கு ஹிந்தி யாராவது சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரட்னு நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் ஸ்கிப் திஸ் ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து என்னோட லவ் எல்ஃபோட ஃப்ளாலெஸ் சாட்டின் ஃபவுண்டேஷன். ஸோ குட். இதை வாங்கின அன்னையிலேருந்து இதை எப்போல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேனோ அப்போல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ குட். ஒரு அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். இதுவுமே உங்களுக்கு 600-700 அந்த ரேஞ்சில் தான் வரும். அண்ட் எல்ஃபுமே அடிக்கடி இந்த நைக்கா சேலில் வந்து பை 1 get 1 சேல் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் கவரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டால் டுவர்ட்ஸ் ஹை கவரேஜ்னு சொல்லுவேன். ஃபுல் கவரேஜ்னு சொல்லாட்டி கூட ஆல்மோஸ்ட் ஹை கவரேஜ் தான். அண்ட் ஃபினிஷ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சாட்டின் ஃபினிஷில் இருக்கும். அதாவது ஸ்கின் மாதிரியே இருக்கும். மேட்டாகவும் இருக்காது, ரொம்ப பளபளன்னு டியூவியாகவும் இருக்காது. சாட்டின் ஃபினிஷில் இருக்கும். பிளெண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். பெருசாக டெக்ஸ்சர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அண்ட் ஆப்வியஸாக ஒரு ஷேட் ஆக்சிடைஸ் ஆகும். அண்ட் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் டைப் ஆளுங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். உட்காரும் ஃபவுண்டேஷன், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் தேடுறீங்கன்னா கோ கெட் திஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன், மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஆஸ் தி நேம் சேஸ் ஃபுல் கவரேஜ் தான். அண்ட் இது வந்து ஒரு நல்ல மேட்டான ஃபவுண்டேஷன். உங்களுக்கு என்னென்னா பிளெண்டிங் வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக இருக்கணும். நல்லா போட்டுட்டு மெதுவாக பிளெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும், அங்கங்கே பேட்ச் ஆயிரும். ஸோ குயிக்காக பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் ஆப்வியஸாக ஆக்சிடைஸ் ஆகிறது ஒரு ஷேட் டார்க்கராக இருக்குது. அண்டு என்ன மாதிரி ஸ்கின் டைப் ஆளுங்க யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் ஆயிலி ஸ்கின் மட்டும் இதில் கை வைக்கிறது பெட்டர், மித்தவங்க கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் F13 அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே எனக்கு வந்து டார்க்கர் ஷேட் தான். இதில் வந்து ஆக்சுவலி இந்த அப்ளிகேட்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அழகாக விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதாவது பர்சனல் யூஸ்க்குனா ஜாலியாக இருக்கும். பர்சனல் யூஸ்க்குமே பெருசாக ஹைஜீனிக்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆக்னி வந்திருக்கு, அது மேலே இதை தேய்க்கிறீங்க, திரும்ப அதை கொண்டு போய் திரும்ப உள்ளே போடுறது இஸ் நாட் அட்வைசபிள். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. பட் விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 600 700 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. ஹாக் மேக்கப்பில் இப்போதைக்கு பை ஒன் கெட் ஒன் சேலில் இது அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, வெட் அண்ட் வைல்டு, அதுக்கப்புறம் மேக்கப் ரெவல்யூஷன் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து சில செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பை ஒன் கெட் ஒனில் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். மேக்கப் ரெவல்யூஷனில் ஒன்றும் வெட் அண்ட் வைல்டில் ஒன்றும் போட்டு கூட அந்த பை ஒன் கெட் ஒன்னை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வி ஹாவ் லாக்மி 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். இதோட ஃபார்முலா ஸோ குட், பிளெண்டிங் அழகாக இருக்கும், சாஃப்ட் மேட் ஃபினிஷ் கொடுக்கும், நல்லா ஹை கவரேஜாக இருக்கும், எல்லாமே ஃபைன். பட் நான் வாங்கின ஷேடு தான் நாட் ஃபைன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சே தான் வாங்கினேன். கூல் கொக்கோ C390 கூல் கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வார்ம் அண்டர்டோன் ஆள், கூல் கொக்கோவில் கை வைக்கலாமா, வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி ஆசமான ஃபவுண்டேஷன், பர்ஃபெக்டான அண்டர்டோன் உள்ள ஷேடு வந்து எடுத்தீங்கன்னா ஓகே. நான் வந்து உங்களுக்கு அண்டர்டோன் ஷேடுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அண்டர்டோன்னா என்னன்னு தெரியாது, ஷேட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியாது, லைக் அண்டர்டோன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் எப்படி ஃபவுண்டேஷன் ஷேட் கண்டுபிடிக்கணும், அண்டர்டோன்னா என்ன, ஸ்கின் டோன்னா என்ன, எங்கே ஸ்வாட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் எலாபரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இங்கே எங்கேயாவது லிங்க் பண்ணுறேன், டூ செக் இட் அவுட். நான் லிங்க் பண்ணலைன்னா கூட கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கமெண்ட்லனாலும் ஆட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக வி ஹாவ் திஸ் பிபி க்ரீம் ஃப்ரம் மாஸ். இது வந்து என்ன ஷேட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் வந்து லிங்க் பண்ணுறேன். இல்லாட்டி கீழே கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் காரி துப்புங்க, எல்லாத்தையும் சொல்கிறியே இதையாவது லிங்க் பண்ணுறியே உருப்படியான்னு, நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு என்ன ஷேட், இதோட அண்டர்டோன் எப்படி, இதோட கவரேஜ் எப்படி, பிளெண்டபிலிட்டி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஸ்வாட்ச் பண்ணி அழிச்சு என் ஸ்கின் கூட வந்து நான் ஒரு டக் ஆஃப் வார் விளையாண்டுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். பேசிக்காக அட்லீஸ்ட் அதுக்காகவாது ஒரு லைக் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ என் ஸ்கின் டோனில் இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், அதுக்காகவும் ஒரு லைக்கை போடுங்க. ஸோ லைக் போட சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் தி டே. கடன்னு பேக்கப் ஆகாமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக்கப் ஆகிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.